கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அவரோட பிரச்சாரம் திரும்ப திரும்ப ரத்தாயிக்கிட்டே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கடலூர் ஏற்கனவே 9ஆம் தேதி திட்டமிட்டதை கேன்சல் பண்ணாங்க. இப்ப அகைன் கேன்சல் பண்றாரு. என்ன மைண்ட்ல இருக்காரு? இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 days தான் இருக்கு. எப்படி அதாவதுங்க, நீங்க பாஜகவும் திமுக சேர்ந்து சதி பண்ணி கடலூர்ல ஏர்போர்ட் கட்ட மாட்டேங்கிறீங்க. நீங்க கடலூர்ல ஏர்போர்ட் கட்டி இருந்தீங்கன்னா எங்க அண்ணன் கரெக்டா வந்து இறங்கி இருப்பாரு, ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க வேணும்னே பண்றீங்க. இன்னொன்னுங்க, நீங்க நல்லா இது வரைக்கும் போன ஊர்களை பாருங்களேன். இப்போ பிளான் பண்ண ஊர்கள் இல்ல போன ஊர்கள். வில்லிவாக்கத்துக்கு பிளான் பண்ணாரு, போகல. குளத்தூருக்கு வந்து அந்த விஎஸ் பாபு அவருக்காக போனாரு. வில்லிவாக்கத்துக்கு ஆதவ அர்ஜுனா நாமினேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதனால போனாரு. அதனால இல்ல, அவர் சொந்த தொகுதிக்கு போவார். அவர் திருச்சி கிழக்கு போனாரு, தூத்துக்குடி திருநெல்வேலி போனாரு, அதற்கு பிறகு காரைக்குடி போயிருக்காரு. நீ ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். மற்ற வேட்பாளர்களுக்கு அமல் விஜய் இங்க போகின்றார் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, எந்த வேட்பாளர்கள் விஜயை மெனக்கெட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி இப்படி கூட சொல்லலாம். பொம்மைய லீஸுக்கு எடுக்க முடிஞ்சனால பொம்மை லீஸுக்கு எடுத்துறாங்க, விஜய லீஸுக்கு எடுக்க முடிஞ்சனால விஜய் லீஸுக்கு எடுக்கிறாங்க நினைக்கிறேன். ஏன்னா இந்த காரைக்குடியை மட்டும் நீங்க எடுத்துக்கங்களேன். இந்த காரைக்குடி பிரபு வந்து நான் கட்சிக்குள்ள இருந்த போது அவர் தெரியும். நீங்க ரீல்ஸ்ல பெரிய ஃபேமஸ். இன்ஸ்டாகிராமுக்கும் ஃபேஸ்புக்கும் சோசியல் மீடியாவுக்கு மட்டும் மாசம் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய். என்ன சொன்னாங்க, எவ்வளவு எப்படியா செலவு பண்றேன்னு கேட்டேன். நான் ஒரு 3 லட்ச ரூபாய் செலவு பண்றேன். நீங்க என்னங்க வருமானம், டென்டல் ஹாஸ்பிட்டல் என்னங்க வருமானம் வரும்போது எப்படிங்க நீங்க செலவு பண்ணீங்கன்னா, அதெல்லாம் என்ன பிரதர், வருமானத்துக்கு மீறி தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படிப்பட்ட பிரபு தொடர்ச்சியாக மாசம் 3 லட்சம், இன்னும் சொல்ல போனா பொறுப்பு வாங்குறது கூட பணம் கொடுத்தாரு, பரிவேஷ்ட பணம் கொடுத்தாரு, முசியானந்த பணம் கொடுத்தாருங்கிற செய்திகள்லாம் ஓடிச்சு. எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பிரபு தொடர்ச்சியாக ரீல்ஸ் மூலியமா இன்னைக்கு கூட எவ்வளவு யூடியூப்ஸ் எல்லாம் விலைக்கு வாங்கி அதெல்லாம் அவர் யார் தெரியுமா, அவர் வளர்ந்து வந்த பாதை தெரியுமா, இந்த பிரபு யார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அதை உருவாக்கிட்டே இருக்காரு. சோசியல் மீடியாவுக்குள்ள எப்படி ஜெயிச்சிடலாம்னு பார்த்து நிறைய கடினமான வேலைகளை பார்க்கிறார். அந்த பிரபுவால விஜய லீஸ்க்கு எடுக்க முடியுது. மேபி புஷியான இதுக்குமே ஒரு ரேட் பிக்ஸ் பண்றாங்கிறது தெரியல. ஓகே, எந்த கேண்டிடேட் வேணும், யாருக்கு பொம்மை வேணும், யாருக்கு விஜய் வேணும், பொம்மைன்னா இவ்வளவு தொகை, விஜய்னா இவ்வளவு தொகை அப்படின்னு சொல்லி விற்கிறாங்களான்னு தெரியல. அப்போ காரைக்குடியிலையும் நீங்க ஏர்போர்ட் இல்ல. இப்ப மதுரையில இருந்து தான் கிளம்பி வரணும். காரைக்குடியில பிரபு எப்படியா லீஸ்க்கு எடுத்துட்டாரு விஜயா, சரி எப்படியாவது கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தாலும் நீங்க பாருங்களேன், எல்லா தலைவரோட பிரச்சாரம் நம்ம பாக்குறோங்க. இப்ப நம்ம சில நேரங்கள்ல ஏன்னா ஸ்டாலின் அங்க இருந்தாரு, இன்னைக்கு இங்க இருக்காரு, காலையில அங்க இருந்தாரு, மதியானம் இங்க இருக்காரு, எடப்பாடி காலையில இங்க இருந்தாரு, மதியானம் இங்க இருக்காரு, இவரு சீமான் என்னடா இப்படி இருக்காரு. சீமான் நீங்க பாருங்களேன், ஒரு கம்பேரிசனா சொன்ன விஜய் வந்து பாருங்களேன், அந்த டேன் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் யாருன்னே தெரியல, முகமெல்லாம் அப்படி மோசமாயிடுச்சு, பேச முடியல. அவ்வளவு ஏற்கனவே கொஞ்சம் அவர் மாநிலம் தான், ஆனா எவ்வளவு அந்த வெயிலோட தாக்கம், நான் சொல்றேன் தப்பா சொல்ல, வெயிலோட தாக்கம் அவ்வளவு கடுமையாக இந்த மக்களுக்காக கத்திக்கிட்டே இருக்கிறார் ஒரு மனுஷன், அப்படி இருக்காரு. ஆனா இவரு ஒரே ஒரு ஊருக்கு தான் நான் போவேன். இன்னைக்கு லீஸ் எடுத்தது யாருப்பா, காரைக்குடி பிரபு எடுத்துக்காரு. ஓகே, ஒரே ஒரு ஊருக்கு மதுரையில போய் நான் இறங்குவேன். வழக்கம் போல வண்டிக்கு முன்னாடி வந்து எவனா சாகனா செத்துட்டு போ, டேய் பவுன்சர் மிதிக்கிறானா மிதிச்சு அவனை அமுச்சு விடு, எவனா தள்ளி விடுறா தள்ளி விடு, நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். போன பிறகு நான் வந்து பிரபு என்ன எடுத்திருக்காரு. சரி ஓகே, நீங்க போயிட்டீங்க, என்ன டைம் பாருங்க, எல்லாரோட பர்மிஷனும் நம்ம அது பார்த்துட்டோம். எல்லாரும் கேட்கறது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். ஏன்னா என்னோட கணக்கு 8 பாயிண்ட் நான் முடிக்கணும்ப்பா. முதலமைச்சர் ஸ்டாலின் புதுக்கோட்டை வந்துட்டாரா, புதுக்கோட்டையில என்ன எத்தனை தொகுதி பாருங்க, 6 தொகுதி இருக்கு. காலையில நான் வந்து டீ குடிக்கிற இடம் வந்து ஒரு தொகுதியை பிக்ஸ் பண்ணிக்கங்கப்பா, காலைல ஒரு கூட்டம் போடுற இடம் ஒரு தொகுதி பிக்ஸ் பண்ணிக்கங்க. இதெல்லாம் முடிச்சு சாயந்தரமா 6 மணிக்கு மேல ஒரு பொதுக்கூட்டம், இது எல்லாரும் ரெகுலரா வச்சிருக்காங்க. சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்டுறேன். ஸ்டாலின் அதை ரெகுலரா வச்சு அந்த வேட்பாளர்கள் மேடல ஏற்றி இதெல்லாம் பேசுறாரு. நான் சிம்பிளா கேட்கிறேன், நீங்க எல்லாரும் பர்மிஷன் கேட்கறல விஜய், ஏன் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு நீங்க பர்மிஷனே வாங்க மாட்டேங்கிறீங்க, ஒரே ஒரு பொதுக்கூட்ட பர்மிஷனே வாங்க மாட்டேங்கிறீங்க? ஒரு மாவட்டத்துல ஒரு பொதுக்கூட்டம் போட்டு எல்லா கேண்டிடேட்டையும் வரிசையா நிப்பாட்டி விட்டு இவர் இதுன்னு சொன்னா இது வரைக்கும் அத பாருங்க, அந்த லீஸுக்கு எடுக்கிற கேண்டிடேட் கூட அவங்களால வந்து பக்கத்துல விஜய் நிக்க முடியல. விஜய்கிட்ட போறதுக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கிறாங்க. என்னப்பா, யார்ட்டையாவது வெள்ளி கூஜா எடுத்துட்டு போ, யாராவது ஒரு சின்னதா வேல் எடுத்துட்டு போ, யாராவது ஒரு மாலை எடுத்துட்டு போ, ஒரு சால் எடுத்துட்டு ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தா அதை வந்து விஜய் வாங்குற மாதிரி நம்ம பண்ணணும். நேற்று பாருங்க, காரைக்குடி பிரபுலாம் இவங்க நம்ம இந்த கூட்டம் சோம்பி கூட்டம் ஏறுற மாதிரி கஷ்டப்பட்டு, ஏன்னா விஜய் ஏத்த மாட்டாரு. விஜய் இது வந்து புஷியானதை போய் கிழிச்சு எடுத்துருப்பாரு. என்ன இதுல அவன் ஏறினான், எதுக்கு அவன் ஏறினான், யாரை கேட்டு ஏறினான், அவன் ஏற்கனவே ரீல்ஸ் போட்டு தெரியுறவன், அவன் வந்து என்ன ரீல்ஸ் போடுறதா வந்திருக்கான் அவன் சொல்லி கண்டிப்பா கடிச்சு எடுத்திருப்பாரு. ஆனா பிரபுக்கு என்ன லீஸ் கொடுத்து உனக்கு காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கேன், அப்போ எனக்கு பொம்மை வேணாம் தான் உன்னை ஒரிஜினல் ஆளே வாங்கி வச்சிருக்கேன்.
அப்ப எனக்காக நீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிள்ளையார் போட்டோ ஒண்ணு கற்பக விநாயகரோட போட்டோவை கொடுத்து அந்த போட்டோவை கொடுத்து அப்படி ஒரு வேலை பண்ண வேண்டிய நிலை. சரி வந்துட்டீங்க, பேசணும்ல. நீங்க வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு சைக்கிள் ஓட்டி உருண்டு இவ்வளோ இந்த கூட்டத்திலையும் துணிஞ்சு இந்த வேலைகள் பண்றதுதான் உண்மையில பயமா இருக்கு நமக்கு. ஏன்னா முதல்ல சொல்லிருக்கேன், இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா விஜயோட கை கிடைச்சா அண்ணனோட கை கிடைச்சிருச்சு பாரு எனக்கு சொல்லி பிச்சை எடுத்துட்டு போயிடுவாங்க. அண்ணனோட கண்ணை எனக்கு கிடைச்சிருச்சு பாரு பிச்சை எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த கூட்டத்துல போய் கொஞ்சம் கூட கூச்சப்படாம பவுன்சர்ஸ் வந்து வச்சுக்கிட்டு ஒரு சைக்கிள் ஓட்டுறாரு. ஒரு சர்க்கஸ் ஷோ பண்ற மாதிரி இப்போ எனக்கு ஓட்டு போடுங்க, என் கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுங்கன்னு மக்களை கையெடுத்து கும்பிடுறது தான் அந்த இந்தியன் டெமோக்ரஸியோட ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். அது அவ்வளோத்தையும் பிரேக் பண்ணி அதை இல்லாம பண்ணி நான் வந்து 2 குரலி வித்த காட்டுவேன், அதை வச்சுட்டு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது, சொந்த கட்சி கேண்டிடேட்டையே ஒரு மரியாதை கொடுக்காம ட்ரீட் பண்றது, இதை ஒரு 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 அரசியல்ங்கிற வார்த்தையே யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கு. அதை எப்படி சொல்ல? அதை இல்லைங்க, மக்களை ரொம்ப முட்டாள நினைக்கிறாங்க. நீங்க களத்துல இன்னைக்கு ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான் இவங்க இஷ்யூஸ பேசுறாங்க. தொடர்ச்சியா நீங்க பார்க்கலாம். சில நேரங்களில் பர்சனல் தாக்குதெல்லாம் போறாங்க, அதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த மாவட்டத்துடைய பிரச்சனைகள் என்ன, இந்த பிரச்சனைகளை ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் நாங்கள் என்னென்னலாம் செய்தோம், எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் என்னென்னலாம் செய்தோம், இதற்கு பிறகு நான் வந்தால் இந்த மாவட்டத்துக்கான திட்டங்களாக நான் என்ன வைத்திருக்கிறேன், இஷ்யூஸை பேசிட்டு நான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கிறத பேசுறாங்க. வேட்பாளர்களுடைய அறிமுகத்தை படுத்துறாங்க, வேட்பாளர்கள் கையெடுத்து கும்பிடுறாங்க, அவங்களை அறிமுகப்படுத்தி இவங்களுக்கு வாக்களிக்கன்னு சொல்லி சொல்றாங்க, சின்னத்தை சொல்றாங்க. இதுதான் ஒரு பேட்டர்னா இருக்கு. தொடர்ச்சியான இஷ்யூஸை பேசுறாங்க. பாஸ்ட் இஷ்யூஸ், பிரசன்ட் இஷ்யூஸ். நீங்க வந்து கலைஞர் ஆட்சி காலத்துல என்ன நடந்துச்சு, நான் என்ன பண்ணேன், நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத ஸ்டாலின் பேசுறாரு. சீமான் வந்து நீங்க யாருக்கு வாக்களிக்கணும், அவங்களுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது, 8000 கொடுத்தா என்ன ஆகும், 10,000 கொடுத்தா என்ன ஆகும், அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் எல்லோருமே வந்து இஷ்யூஸை தான் பேசுறாங்க, மையப்படுத்தி பேசுறாங்க. இந்த ஊர்ல கள்ளச்சாராய பிரச்சனை என்னவா இருக்கு, சாராய பிரச்சனை என்னவா இருக்கு, இதை நம்ம எப்படி போக்கணும், இப்படி பேசுறாங்களே தவிர யாராவது விஜய் மாதிரி குரல் வித்த காமிக்கிறாங்க யாருமே இல்லை. ஆனால் விஜய் இருக்கிற பிரச்சனை, விஜய் சொன்னார் இல்லையா, எனக்கு அணைகளை பத்தி தெரியாதா, நான் வந்து உள்ளுக்குள்ள போய் ஏதோ டெக்னாலஜி எல்லாம் பார்த்தேன், உனக்கு தெரியாத ஆலோசனை, உனக்கு தெரியாது, எந்த ஊர்ல இருக்கு கூட உனக்கு தெரியும். காரைக்குடியா, காரைக்குடினா ஊர் இருக்கா ஜான், எனக்கு தெரியாதே, அந்த வந்து ஊர் ஷூட்டிங் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி அப்படிதான் கேட்பாரு விஜய். காரைக்குடி தெரியாது, மானாமதுரை தெரியாது, சிவகங்கை தெரியாது, அந்த ஊருக்குள்ள சிவகங்கைக்குள்ள எத்தனை தொகுதி இருக்குன்னு தெரியாது, அந்த தொகுதியில யார் நிக்கிறாங்கிறது தெரியாது. இப்ப நீங்க அந்த பிள்ளையார்பட்டியோட போட்டோ கொடுத்தாலும் இந்த போட்டோ எதுக்கு நீங்க கொடுக்குறாரோ, அப்படியா பிள்ளையார்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கா, அதுதான் விஜய். இப்படிப்பட்ட இந்த முட்டாள் என்ன நினைக்குதுன்னா மக்கள் எல்லாத்தையும் முட்டாள நினைக்கிறார். ஏன்னா அந்த கூட்டம் அப்படி இருக்கு, அந்த முட்டாள் கூட்டம், அவர் சுத்தி இருக்கிற முட்டாள் கூட்டம் வந்து அதை நம்ப வைக்கிறாங்க. இது போதும்னா என்ன குரல் இது காமிச்சிட்டீங்களா, என் மேல துண்டெடுத்து போட்டேன், நான் உனக்கு மாலை போட்டேன், நான் ஓடி வந்து உன்னை பார்த்துட்டேன், உன்னை தொட்டுட்டேன், அவன் தள்ளி விட்டா, நான் செத்தா கூட பரவாயில்லன்னு நான் இருக்கேன். நீ உண்மையிலேங்க அந்த பைக்ல வர கூட்டத்தை பாருங்களேன், எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா விஜயோட கூட்டத்துல இருக்கிற ஒருத்தர் கூட ஹெல்மெட் போட மாட்டேறான், அவன் சாகணும்னே வர்றான், செத்துருவான். நம்ம இன்னைக்கு அதான் தலைவனை பார்த்துட்டு வரல, இதை விட நமக்கு என்ன பிறவி பயன் அடைஞ்சிட்டோம். எங்க அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுல விஜய் பாக்குறது தானே பெத்து விட்டுருக்காங்க என்னெல்லாம், அப்படிங்கிற அளவுக்கு அவன் எல்லாம் போயிட்டான். செத்துருவோம், ஹெல்மெட் போடாம செத்துருவோம், விழுகிறான், மண்டை அடிபடுறான், அவன் எதை பத்தியும் அவன் கவலைப்படலாம், அவன் விழுந்தாலும் அவனை ஏறி மிதிச்சு நம்ம விஜய் பார்க்க போயிடலாமான்னு போறான். அவன் கரூர் மாதிரி இன்னொரு துயர சம்பவம் நடக்காம இருந்தா பெரிய அதிசயம். அப்படிதான் நீங்க செய்திகள்ல விஜய் பரப்புரையில் மேலும் ஒரு விபத்து, விஜய் பரப்புரையினால விபத்து தான், அதே விஜய் பரப்புரையில் மேலும் ஒரு விபத்து, 5 விபத்தா 6 விபத்தாங்கிறதா இன்னைக்கு கணக்காயிடுச்சு. எல்லாரும் அப்படி அந்த ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. நான் ஒண்ணுமே எனக்கு விஜய் இதை வந்து நிறைய பேர் கேட்கலாம், இது என்ன பண்ண முடியும் விஜய், நான் சொல்றேன், அடுத்த கூட்டத்துக்கு வரீங்களா, நீ எல்லாம் கிளம்புனா தான் நான் வண்டி எடுப்பேன். இன்னொன்னுங்க, இப்ப காரைக்குடியிலே பார்த்தோம், தொடர்ச்சியாக விஜய் பாருங்க நேற்று வந்து கிட்டத்தட்ட வேறொரு மாதிரி ஆயிட்டாரு, யாருமே இல்ல, பஸ்ல இருக்கலாம் கை காமிக்கிறாரு, அங்க ஆட்டோல போறலாம் கூட்டு கை காமிக்கிறாரு. ஒரு சைடு கூட்டம் முடிச்சேன்னா மதுரையில இருந்து ஆர்கனைஸ் பண்ணி விஜய் அன்பனையும் சீட்டா நிர்மல்குமாரையும் ஆர்கனைஸ் பண்ணி புஷியானதே தலைவர் வராரு, தலைவர் வரும்போது பெரிய கூட்டத்தை காமிக்கணும், தூத்துக்குடி திருநெல்வேலியில எப்படி எல்லா ஊர் மாவட்ட ஆட்களை கொண்டு இறக்கணுமோ அதே மாதிரி இங்க இறக்கணும், இறக்கி ஒரு பாயிண்ட் வரைக்கும் வரணும். ஆனா அதுக்கு பிறகு காரைக்குடியில பிரபுவால கூட்டத்தை காமிக்க முடியல, அந்த பாயிண்ட காமிச்சாரு தவிர வழி எடுக்க காமிக்க முடியல. எல்லாரும் அந்த காசு கொடுத்து வாங்கக்கூடிய மக்களாக இல்லையே, இப்ப இவர் பெரிய ஆளு ஒரு காசு கொடுப்பாரு வாங்கிக்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவுதான் கூவி கூப்பிட்டாலும் அப்போ ஒரு சைடு ரொம்ப ஆர்கனைஸ்டா அந்த வேலைகளை பாக்குறாங்க. நீங்க இறந்து இந்த மாதிரி இந்த விபத்துகள் சிக்கிறவர்கள் பல பேர் நிர்வாகிகளாக ஏதாவது ஒரு அடிமட்ட தொண்டனாக அப்படி தவிர டிவிக்காகவே ஏதோ ஒரு கட்சியில ஏதோ ஒரு இடத்துல நிர்வாகியா இருப்பான், அவன் தான் வந்து தொடர்ச்சி அடிபட்டு விழுகிறான். அதை பத்தி எல்லாம் விஜய் வந்து எந்த கவலையும் இல்லை. சரி வந்துட்டீங்க, சைக்கிள் ஓட்டிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சது. சார் எனக்கு அதான் கொஸ்டின். அப்ப அந்த தூத்துக்குடியில ஒரு மாசிவ் கிரௌட் இருந்துச்சு, அதான் டிவிகே ஃபேன்ஸ் எல்லாம் எடுத்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தலைவர் பின்னாடி தான் அப்படின்ட்டு இது பண்ணாங்க. அது ஆர்கானிக்கா வந்ததா இல்ல அரேஞ்ச் பண்ணது தானா? நீங்க அதை ஆர்கானிக்கா கொஞ்சம் வந்திருக்குங்க. ஆனா நான் சொல்றேன், நான் புதுக்கோட்டையில இருக்கேன், எங்க ஊர்ல இருந்து வண்டி போச்சு, தூத்துக்குடிக்கு எதுக்கு புதுக்கோட்டையில வண்டி போகணும், திருச்சியில இருந்து வண்டி போச்சு, எதுக்கு திருச்சியில இருந்து வண்டி போகணும், தஞ்சாவூர்ல இருந்து வண்டி போகுது,
எல்லா ஊர்களிலும் இருந்து வண்டி போச்சு. இது கிட்டத்தட்ட விக்கிரவாண்டி மாநாடு மாதிரி, நீங்க வந்து எல்லா மதுரை மாநாடு மாதிரி எல்லா இடத்துல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வாங்க. நான் இப்ப சொல்றேங்க, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், புஷி ஆனந்த் எக்ஸலன்ட் ஆர்கனைசர். அவருக்கு வந்து ஆர்கனைஸ் பண்றது கெப்பாசிட்டி இருக்கு, அவரால் பண்ண முடியும். அவரு ஆர்கனைஸ் பண்றாரு. ஏன்னா ஆர்கானிக் கிரௌடு இந்த கும்பல்குள்ள போய் சிக்கி சாக மாட்டாங்க யாருமே. இந்த கிரௌடு, விஜய பார்க்க வந்த கிரௌடு எல்லா ஊர்ல இருந்து ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு இதான் பெரிய மாஸ் இருக்கு பாருன்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும். இன்னொரு சில தகவல் கேள்விப்படுறேன், எந்த அளவுக்கு உண்மைங்கிற தெரியல. சேனல்ஸ் ஏன் தொடர்ச்சியா விஜய் ஒளிபரப்புறாங்கன்னா, சேனல்ஸ் எல்லாம் பெரிய பேமெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வேலைகள்லாம் ஜெகதீஷ் பண்ணுவார், ரூட் ஜெகதீஷ் இதெல்லாம் பண்ணுவார். தொடர்ச்சியாக இத்தனை மணி நேரத்துக்கு பேக்கேஜா அது வித்துட்டு இருக்காங்க. ஏன்னா பாவம் சேனல்ஸ் எல்லாம் பெரிய நஷ்டத்துல இருக்கிறாங்க. இது வியாபார காலம் அவங்களுக்கும். எல்லா கட்சிகள் எந்த கட்சிகள் சொன்னாலும் அவங்க பண்ணுவாங்க. சோ இது ஒன்று நடந்துட்டு இருக்கு. சொல்லாத பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஓகே காரைக்குடியில உங்களுக்கு கொடுத்த டயத்தை நீங்க மீறிட்டீங்க, அவர் பிளான் பண்ணி மீறினாரு. ஏங்க அதை தாண்டி விஜய் எவ்வளவு நேரம் கண்டென்ட் வச்சிருப்பாரு? 5 நிமிஷமா கண்டென்ட். அந்த 5 நிமிஷம் கண்டென்ட் நீங்க சப்போஸ் மீறி பேசிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க காவல்துறை? அதிகபட்சம் வழக்கம் ஏன் சீமானே ஒருக்க பேசிட்டு இருக்கும்போது நிப்பாட்டுங்க. அவ்வளவுதானுங்க, வழக்கு போடு போடு சொல்லுங்க, ஸ்டாலின் போலீஸ் போட்டுக்கோ, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு போயிடும். தேர்தல் வழக்குகள் மொத்தமாக கொடுக்கப்பட்ட வழக்குகள் 380 தூக்கி குப்பையில போட்டுருவாங்க, அவ்வளவுதான். இவர் என்னமோ ரூல்ஸ் அண்ணே ரூல்ஸ் ஃபாலோ பண்ண டைம் பார்த்துட்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்றாரு. எந்த இடத்துல ரூல்ஸ் ஃபாலோ பண்ண? நீ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா இவ்வளவு பேர் சாவே மாட்டாயா? இவ்வளவு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணினா உனக்கு தொடர்ச்சியா கரூர்ல இருந்தே சாவே இருந்திருக்காது, விக்கிரவாண்டில இருந்து சாவு இருந்திருக்காது. எந்த இடத்துலயுமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல. உண்மையிலேயே மக்கள் மேல கொஞ்சமாவது உனக்கு வந்து ஒரு பார்வை இருந்துருச்சுன்னா நீ இந்த அட்ராசிட்டி பண்ணவே மாட்டேன். நீ பண்றதுல கிரிமினல் வேலைகள் பண்ணிட்டு இருக்க. எவ்வளவு கிரிமினலா நீ காய் நகர்த்திட்டு இருக்கீங்க நீங்க. ஆனா சொல்றது எங்க ரூல்ஸ் மீற மாட்டேன் சார். ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து பிரச்சாரம் வர்றதுக்கான நோக்கம்ங்கிறது தான் சொந்த தொண்டர் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க எப்படினாலும் வரலனாலும் வந்தாலும் போட்டுருவாங்க, அது அவங்களுக்கு தெரியும். இந்த டைலமோ மோட்ல இருக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு, இல்ல ஒரு காமன் பீப்புளை கன்வின்ஸ் பண்ணி நம்ம கட்சிக்கு போட வைக்கிறதுக்கு தான் ஸ்டாலினோ எடப்பாடியோ சீமானோ எல்லாருமே இவ்வளவு முயற்சி பண்றது. இப்போ விஜய் வந்து அவரோட ஹார்ட்கோர் தொண்டர்கள் விஜய் வரவே இல்லைனாலும் போட்டுருவாங்க, விஜய் போட்டோ போதும். ஆனா பொதுமக்களை தான் கன்வின்ஸ் பண்ணணும். ஆனா இவர் அதுக்கு எந்த முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியல. திரும்ப திரும்ப அவரோட ஹார்ட்கோர் தொண்டர்களை குசிப்படுத்துற மாதிரியே ஏதாவது குரலி வித்தையோட நிப்பாட்டிக்கிறாரு. அத என்ன? ஆமா, ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே விஜய் ரசிகர்கள் தான். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எல்லா வீட்லயும் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. இதை வந்து நரேட்டிவா செட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ரஜினிக்கு ரசிகர்கள் கிடையாது, கமலுக்கு ரசிகர்கள் கிடையாது, அஜித்துக்கு ரசிகர்கள் கிடையாது, சிவகார்த்திகேயன் கிடையாது, ஜெயம் ரவி கிடையாது, சிம்பு கிடையாது, தனுஷ்க்கு கிடையாது. ஒட்டுமொத்த உலகமே, இங்க சொல்லப்போனா ஒட்டுமொத்த உலகமே வந்து விஜய் ரசிகர்கள் தான். ஒரு குளோபல் பிராண்ட் பிரதர் அப்படிம்பாரு, குளோபல் பிராண்ட் பிரதர். அந்த குளோபல் பிராண்டுக்கு தான் எல்லா ரசிகர். அப்படி இருக்கும் பொழுது என் வீடு ஃபுல்லா எல்லாரும் விஜய் தானே இருக்கீங்க. அப்ப நீங்க வந்து ஒரு 40% ஓட்டு போட போறீங்கல்ல, நான் எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாம கன்வின்ஸ் பண்ணணும்? நான் என்ன உங்களுக்கு பெருசா சொல்லிட போறேன்? நீங்க ஓட்டு போற முடிவு பண்ணி, ஏற்கனவே ஓட்டு போற முடிவு பண்ணி தான் நீங்க களத்துல இறங்கிருக்கீங்க. அப்ப நான் என்ன பெருசா பேசிட போறேன் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னுங்க, காரைக்குடியில சப்போஸ் இது பேசிதான் வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் கூட சீமானுக்காக பயந்துட்டு பேசாம போயிட்டான்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஒருவேளை அவருக்கு சீமானை தொடாம கூட பேசிட்டு போயிருக்கலாம். ஆனா சீமான் கிழிச்சிருப்பாரு விஜய். ஒரு காலத்துல நான் புஷி ஆனந்த் வந்து பிரதர், அவர் ஜான் வந்து என்ன ஜான் கொஞ்ச நாள் சீமான் ஒர்க் பண்ணதுனால அவர் சொல்றாரு, பிரதர் புஷி ஆனந்தால எக்ஸ்போஸ் ஆனா சீமான் ஒரே பிரஸ் மீட்டை கிழிச்சிருவாரு பிரதர், அவரோட பேச்சுக்கு கிழிச்சு எடுத்துருவாரு பிரதர் இப்படி சொல்லி சொன்னார். அதனால நேத்து அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இது பேசாம பேசிட்டீங்கன்னா சீமான் உங்களை அடிப்பாரு, சீமான் ஏறுவாரு. கூடுதலா வந்து காரைக்குடியில என்ன பத்தி நீ பேசாட்டி கூட காரைக்குடி வந்துட்டு இதே கேட்பாரு நாளைக்கு. காரைக்குடி வந்து நீ பேசினியாடா? சிதம்பரம் கேட்கிறாரு இன்னைக்கு. ஏதாவது விஜய் எதிர்த்து பேசலாம், விஜய் ஏதாவது பேசலாதானே பேச முடியும். அரசியலா ஏதாவது பேசலாம். நம்ம சும்மா வந்து குரல் விட்டு காமிக்கிற பத்தி நம்ம என்ன பேச முடியும் அவரே ஃபீல் பண்றாரு. அப்ப சீமான் நிச்சயமாக கிளிப்பா, கண்டிப்பா கிளிப்பார். அடுத்து வாரம் வந்து தானே இருக்காரு. யாருப்பா ஒருத்தர் வந்தாரு என்னப்பா பேசுறாருன்னு கேட்பாரு அவர். அப்போ அது ஒரு பயம் அவருக்கு நிச்சயமாக இருக்கின்றது. அப்ப தேவையில்லை ஜானுமே சார் தவிர்த்துடலாம் சார் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப நம்ம ஜனநாயகத்தை பத்தி பேசாம போறது கொஞ்சம் சிக்கலாக ஏற்படும். அதுக்கு ஒரு டைம் இருக்கு, ஒரு 4 நாள் 5 நாள் டைம் இருக்கு. அந்த டயத்தை கரெக்டா அந்த விக்டிம் கார்டை ப்ளே பண்ணணும். அதனால நீங்க அது வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த கூட்டத்துல ரத்து பண்ண முடியும் ரத்து பண்ணுங்க. கடலூர்ல இருக்கவர் வந்து இப்ப யாரு ராஜசேகர் திட்டக்குடி நிக்கிறாரு, அந்த செட் ப்ராப்பர்ட்டியா ஒருத்தர் மேடையில உட்காந்துருப்பாங்க, அந்த அவர் தான் நிக்கிறாரு. இவரெல்லாம் வந்து கண்டிப்பா லீஸ்க்கு எடுத்துருக்க மாட்டாரு. ஏன்னா அவரு வந்து காசு தான் முக்கியமே நினைக்கிறத தவிர விஜய் யாருக்கடி நான் நிறைய பார்த்துட்டேன். விஜய் நமக்கு லீஸ்க்கு எடுத்து விஜய் பொம்மை மட்டும் போதும் சொல்லிருப்பாரு புஷி ஆனந்த். ஆனா பொம்மை அமுச்சு விட்டுருக்கேன், எனக்கு விஜய் வேணான்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அதனால கடலூர் கேன்சல் பண்ணு. அடுத்ததாக ஒரு ஊர்ல நாளைக்கு புதுக்கோட்டையில பர்வேஸ் வந்து அவரால் பொம்மையை எடுக்க முடியும், விஜய் எடுக்க முடியும். அப்ப விஜய் அனுப்பிச்சு விடுங்கன்னா விஜய் அனுப்பிச்சு விடுவாங்க. அப்ப யாரெல்லாம் விஜயை அனுப்ப முடியுமோ
அவர்கள் மட்டும் கரெக்டா லீஸ் இல்ல மத்ததெல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு கூட என்ன பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா விஜய்க்கு எப்படா இந்த 20ஆம் தேதி வரும், 21ஆம் தேதி வரும்னு இருக்கு. 21ஆம் தேதி சாயந்தரத்தோட கையெடுத்து கும்பிட்டுட்டு முடிச்சிடலாம். 21ஆம் தேதி கூட வருவாங்க. 21ஆம் தேதிக்கு ஒரு வீடியோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கடைசி வீடியோ நான் சொல்லிருப்பாங்க சார், சர்க்கார் மாதிரி லாஸ்ட் டேல போட்டீங்கன்னா அது எம்சிசி ஒத்துக்க மாட்டாங்க சார், வீடியோ பிளாக் பண்ணிடுவாங்க. அதனால 21ஆம் தேதி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க, ஒரு 5 மணிக்குள்ள ரிலீஸ் பண்ணீங்கன்னா அதை 2 நாள் நம்ம ஷேர் பண்றது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து வாக்களிங்க, வழக்கமான டயலாக் தான் சார், அதுல கொஞ்சம் கூடுதலா பிட்டு போட்டு கொஞ்சம் கண்ணீர் ஒடிச்சிருங்க, என்னை எவ்வளவுதான் அடிப்பீங்க, எனக்கு நீதியே கிடைக்கல, நீங்க தான் நீதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் ஒன்று ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்றோம். முன்னாடி கூட ஓட விட்டுறோம், நீங்க ப்ராம்ப்டர் வச்சு கூட ஓட விட்டுறோம். அதை பார்த்து கூட நீங்க எப்படி கரூருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு வீடியோ போட்டீங்களா, ஒரு வீடியோ போட்டுருங்க. 21ஆம் தேதி கூட வரக்க வாய்ப்பு இல்லை, எப்படா 20ஆம் தேதி வரும், எப்படா முடிப்பாங்க அப்படிங்கறதா விஜயோட மனசுல இன்னைக்கு ஓடிட்டு இருக்குது. முடிச்சுட்டா நான் நிம்மதியா போய் அடுத்தாக ஜனநாயக ரிலீஸ் வேலைகளை பார்க்கலாம், ஒரிஜினல் ரிலீஸ் வேலைகளை பார்க்கலாம். அதற்கு பிறகு அடுத்த படத்துல என்ன சைன் பண்ணலாம், அதுக்கு வந்து என்ன ஸ்கிரிப்ட் எழுதலாம் அப்படிங்கிற வேலைகளை பார்த்துருவாரு. இப்போ ஓரளவுக்கு அவங்க கட்சியில இருக்க டெபாசிட் வாங்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்க இப்ப சிடிஆர் நிர்மல்குமார், திருச்செங்கோடுல நிக்கிற அருண்குமார், இவங்கள மாதிரி ஒரு கீ கேண்டிடேட்ஸ்க்காவது அவர் போவாரா? அவங்களையாவது வண்டியில வச்சுட்டு 2 சுத்துவாரா? என்ன அதுக்காக அவங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நீங்க வந்து உங்களை தவிர யாரும் தெரியக்கூடாது, தெரிஞ்சுட்டா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் காமிச்சா ஓகே, அவங்களுக்கு வந்து பேர் கூட தெரியக்கூடாது, சிடிஆர் நிர்மல்குமார் பேர் கூட தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அவர் விஜய் சொல்ற மாதிரி கண்ணை மூடிட்டு போய் அப்படியே தொட்டு பார்த்து விசில் எங்க பாருக்கு, விசில குத்திட்டு வந்துரு. உனக்கு சூரியனோ ரெட்டையிலையோ இல்ல தாமரையோ கை சின்னமோ தெரியவே கூடாது, உனக்கு நேரா போனா விசில் மட்டும் தான் தெரியணும். அதுல யாரு பேரெல்லாம் தேவையே கிடையாது, அதை மட்டும் குத்திட்டு வந்துரு. மக்களை வந்து அவ்வளவு முட்டாளா நினைக்கிறாங்க இந்த கும்பல். வந்து மக்கள் பயங்கரமான முட்டாள், எதை பத்தி யோசிக்காது. எவன் கேண்டிடேட் எல்லாருமே விஜய் ரசிகர்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. விஜய் ரசிகர் அப்படிதான் பண்ணுவான். விஜய் ரசிகருக்கு அவனுக்கு யாரு திருச்சி, அவனுக்கு என்ன மாவட்டம் என்ன தொகுதின்னு கூட தெரியாது, அவன் இப்பதான் தேடுவான். ஓ அப்படியா, இந்த புத்தான எனக்கு ஓகே ரைட், நான் போறேன், நான் போயிட்டு விசில்ல போய் குத்திட்டு வரேன். யாருக்கு நான் ஓட்டு போட்டேன், விசிலுக்கு ஓட்டு போட்டேன். யாரா கேண்டிடேட் பேர் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேருக்குங்க இப்போ மதுரை மத்தியில வந்து இப்ப சேனலா முஸ்தபா தான் நிக்கிறாரு. அவர் எங்கேயாவது போனதை நீங்க பாத்தீங்களா? பார்க்கவே இல்ல. எங்க ஊர்ல புதுக்கோட்டையில பாக்கல. எங்க ஊர்ல வந்து ஷெரீப் நிக்கிறாரு, அவர் ஏற்கனவே கட்சி வச்சிட்டு இருந்தவர். அவர் பொன்னாடி மையத்துல நின்னாரு நினைக்கிறேன். அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு தற்கொலை முடிவுக்கு போறாரு தெரியல. அவரை நான் பார்க்கவே இல்லை. நானும் அண்ணனுங்க பார்த்தானே வணக்கம் சொல்லலாம்னு பாக்குறேன், அவர் பார்க்கவே இல்லைண்ணா. யாரையும் அப்படி இல்லைங்க. இந்த களத்துல நீங்க சேனல்ல காமிக்கிற மாதிரி விஜய் வருவாரான்னு தேடுறாங்க. அது ஒரிஜினா அவரோட காசை கொடுத்து எங்கெங்கெல்லாம் ஆட்களை கூப்பிட முடியுமோ காசை கொடுத்து சேனல்ல தன்னை ஒளிபரப்ப வைக்கிறாரு. புஷியானந்து சிம்பிளா ஒரு வீடியோ போட்டு முடிச்சிட்டாரு. டிநகர்ல ஒரு பக்கம் கடை இருக்கு, இன்னொரு பக்கம் மக்கள் இருக்காங்க. எனக்கே விசிலுக்கு வாக்குறீங்களே, யாரு அடி கோமாளிக்கிற மாதிரி. டீநகர்ல பிரச்சனையாவா இல்ல உனக்கு? அவர் பாருங்க ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க, இப்பதான் பார்த்தேன். டிநகர்ல ஒரு பக்கம் கடை இருக்கு, ஒரு பக்கம் மக்கள் நிக்கிறாங்க. ஏன்னா கவனி இருக்க போறியா, இல்ல சாராய கடை திறக்க போறியா இங்க நீ புதுசா? இந்த கோமாளி வந்து பாருங்களேன், இந்த கோமாளிகளை நம்பி எல்லாம் மக்கள் ஓட்டடிப்பாங்களா, வாக்களிப்பாங்களா? டிநகர் மக்கள் அவ்வளவு மக்கள் முட்டாளா? டிஆர் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு, அதை எடுத்து பேசலாம். போக மாட்டாரு. தளபதிக்கு இன்னைக்கு எங்கப்பா கேன்சல் பண்ணலாம் சொல்லுங்கப்பா, தளபதி எங்கெல்லாம் கேன்சல் பண்ண சொல்லுங்க, தளபதி எழுந்திருக்க, தளபதி இன்னைக்கு கேன்சல் பண்ணலாமா வேணாமா தளபதி? இதுதான் அவரு அதுல ஜெயிச்சிருவாராம். நான் வெற்றி வேட்பாளர் தளபதியே. நிறைய